ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிமினோ ஃப்ரூட் மாஸ்டர் எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல அந்த பர்சனை அப்படியே தூக்க வச்சிருப்பான். அங்கே லீனா கிட்டலேருந்து இப்போதான் ஒரு மெசேஜே வந்திருக்கும். இப்போதான் அவள் அங்கே ரீச்சே ஆயிருக்கலாம். இன்னமும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? இந்த சைடு இந்த சிட்டிக்குள்ள அவள் போறா. அந்த இடமே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு. அங்கே ஒரு பர்சனும் சொல்றான், எல்லாருமே வாங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆடணும், குடிக்கணும், பார்ட்டி பண்ணணும். ஏன்னா டான்ஸ் ஆஃப் த ஃபேரி இன்னமும் 3 நாள்ல தொடங்க போகுது. லீனா வரும்போதும் லீனாக்கும் அவன் அந்த பூவை வச்சு விடுறான். இது ஃபேரியோட பிளெஸிங் உங்களுக்கு இருக்கும். ஒரு டிராவலர்ல உங்களோட நாள் நல்லா போகும். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட நான் என்ன பண்ணிருக்கேன், இது வந்து என்ஜாய் பண்றதுக்கான டைம் இல்ல. அங்க போற வழியில அந்த பொண்ணை பத்தி அவ கேக்குறா. அந்த பெல்பெரி ஃபேமிலியில இருக்க ட்ரெட்டினா அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டினை என்கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அப்படியே ஓடி போயிடுறாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போதும் யார் அது, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு தொத்தி தான் விடுறாங்க. அதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அந்த பொண்ணை பத்தி தெரிய வரும்னு பார்த்தா ஒண்ணுமே தெரிய வரல. சிஸ்டர் அனுப்புன அந்த அசாசின் அவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தா, நான் இங்க எந்த விதமான பதிலும் எனக்கு கிடைக்காதா? நான் இப்போ என்னதான் பண்ண போறேன்? அங்க திடீர்னு எவனோ ஒருத்தன் பாக்குற மாதிரி இருக்குமா? அப்படியே அவ பின்னாடியே போறான். எனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன பார்த்துனே தான். ஒரு கட்டத்துல அவன் செம்ம வேகமா அப்படியே சந்துக்குள்ள போறான். அந்த சந்துக்குள்ள போய் பார்த்தா யாரையுமே ஆள காணோம். எங்க போன அவன்? திடீர்னு அவன் பின்னாடி வழியா தாக்க வரானா? நல்ல வேளை அவளோட ஸ்வாட வச்சு அங்க தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல. ஸ்வாட் செயின்ட், நீ வந்து உண்மையிலேயே அற்புதமா உன்னோட ஸ்வாட ஹேண்டில் பண்ற. இது பத்தாது, நீ வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நீ யாரு? நீ என்ன அந்த அசாசினா? அதே மாதிரி போச்சுன்னா உனக்கு நான் மர்சியை காட்ட மாட்டேன். நீ என்ன ஸ்பையிங்கா வந்திருக்க அப்படின்னா நான் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. இவங்க 2 பேருமே அப்படியே சண்டை போடுறதுக்கு போவாங்களா? அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது, போதும் நிறுத்து யுவான். அது வேற யாரும் இல்ல, அங்க இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருப்போம்ல அதே பொண்ணுதான். நான் வந்து எதிர்பார்க்கல, இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் வந்திருக்க போல. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு லீடர் இங்க எதுக்கு வரணும்? நீங்க வந்து ஹோலி சிஸ்டரோட சைட்ல தானே இருக்கணும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் வந்து யாரோட சைடும் இல்ல, நான் ஒரு தேடுதல் வேட்டையில இருக்கேன். ஏன்னா நீ கொடுத்த ஸ்கேலை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த டிராகனை பத்தி அவ்வளோக்கும் எனக்கு தெரிய வரல. இதுக்கு மெயின் லீடா இப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த டேரண்டினா. அவ தான் அந்த டிராகனை சமன் பண்ணா. அவளை வச்சுதான் விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த டிராகனை தடுக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி அவ ஒண்டிதான். நீயே யோசிச்சு பாரு, அந்த மிகப்பெரிய டிராகன் அது வந்து இந்த சிட்டிக்குள்ள வந்தா என்ன ஆகும்? இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாகி யாராலுமே அதை தடுக்க முடியாம ஆயிடும். அதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம். நீ வந்து குறுக்க போந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த உள்ள கேக்குறியா? நீ கேட்குற கொஸ்டின்னால எங்களுக்கு வந்து அது ஒரு தடையா இருக்கு. அங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால அதை கேட்காத. திரும்பவும் நீ போயிடு. இப்படி இவங்க போகும்போது அவ திரும்பவும் யோசிக்கிறான், நான் என்ன போகணுமா? இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிற அளவுக்கு என் கிட்ட பெருசா இல்ல. பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் வேற அவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்ல நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது. 2 பேரை பார்த்து அவ கூப்பிடுறா, ஹேய் நீங்க 2 பேரும் நான் வந்து உங்க கூட வரலாமா? நானும் அந்த பொண்ணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். உங்க கூட இருந்தா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கும்ல. யோசிக்காம வந்து ஒத்துக்கிறா. ஆமா நீங்க வந்து எதுக்கு ஒத்துக்குனீங்க? இதுவா இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட முகத்தை இவ பாத்திருக்கா. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். லீனா எதுக்கு வந்திருப்பானா? ஏன்னா இவ ஒரு லீடரா இருக்கா. சோ இன்வெஸ்டிகேஷனை பத்தி இவளுக்கு ஏகப்பட்ட விஷயமும் தெரியும். இதுக்காக தான் வந்திருக்கா. சரி நம்ம வந்து வெறும் வயித்தோட தேட முடியாதுல, நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே தேடலாம். லீனாவும் கத்துறா, என்ன இது, நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்கோம். நான் அவங்க அப்படியே கீழே போக சொல்றாங்க. கீழேயும் ஒரு பர்சன் வெயிட் பண்றானா? அவனுக்கு 20,000 கோல்டு காயினை தராங்க. இந்தா நாங்க சொன்ன விஷயத்த நாங்க பண்ணிட்டோம். இப்போ நீ உன்னோட விஷயத்த பண்ணணும். அந்த பெல்பெரி ஃபேமிலியில இருக்க டெரண்டினா அந்த பொண்ணை பத்தி நீ சொல்லணும். அந்த டெரண்டினா அவ வந்து பெல்பெரி ஃபேமிலியோட ஒரு டாட்டர். அதே மாதிரி அவளால் தான் அவங்களோட ஃபேமிலி அது பாலா போச்சு. என்னாச்சுன்னா நம்ம டெரண்டினாக்கு டான்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி 6 வயசுலயே அவளுக்கு நெக்ரோமேன்சி இந்த ஸ்கில் வந்து கிடைச்சது. அதனால என்னவோ தெரியல, ஃபர்ஸ்ட் அவங்களோட பிசினஸ் வந்து பாலா போச்சு. பல மாசத்திலேயே அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டி முழுக்க ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சது. இந்த பெல்பெரி ஃபேமிலி வந்து ஒரு கர்ஸான ஃபேமிலின்னு. அதனால ஒருத்தங்களும் அந்த ஃபேமிலியை தப்பா பார்க்க ஆரம்பிக்க டெராண்டினாவோட அப்பா ஒரு இந்த பழியை நம்ம டெராண்டினா மேல போட்டுறாங்க. இதனால வேற வழியே இல்லாம டெராண்டினா ஒரு வில்லால வாழ்ற மாதிரி இருந்தது. இந்த விஷயம் இங்க ஒன்றே முடியல. டெராண்டினா அங்க தனியா இருக்கும்போது ஹோலி சிஸ்டர் தான் ஒரே ஒருத்தங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஹோலி சிஸ்டருக்கு நல்லாவே தெரியும் இவகிட்ட அந்த டோபோ ஸ்கில் அது வந்து இருக்குன்னு. அதே மாதிரி ஹோலி சிஸ்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பசங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல இவளும் ஒரு பொண்ணு நினைக்கிறேன். ஓ
அப்படியா, ஹோலி சிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்களா? ஆனா இப்போ வந்து அவ உயிரோட இருக்காளா? அது வந்து சரியா தெரியல. இல்ல அவ கண்டிப்பா அந்த மேன்ஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பா. ரூமர் படி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அவளோட லொகேஷன் அவ எங்க இருக்கா அதை வந்து சொல்ல முடியுமா? ஓ அப்படியா, ஆனா அதை நான் சொல்லணும்னா இன்னமும் நீங்க காசை அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 பேரும் பேசிட்டோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு பணத்தை தந்தேன். ஓ அப்படியா, நான் வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிரச்சனை இல்ல, வந்து இங்க பிசினஸ் நடத்துறேன். சோ சாதாரணமா அப்படியே சொல்ல முடியாதுல, அதனால காசு தந்தா நல்லா இருக்கும். நான் அப்படியே அவன் மிரட்டுறானா? இதை பார்த்தாங்க லீனா கேக்குறா, என்ன சரிதானா? வாய மூடு, இப்போதைக்கு கம்முனிரு. மரியாதையா சொல்றியா இல்ல உன்னை ஒரு வழி ஆக்கட்டா? அதனால அவரு பயந்து போய் சொல்லிடுறாரு, அவ இந்த தியேட்டர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எங்கேயோ இருக்கா. பாத்தியா, இப்படிதான் சில பல இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ரோட்ல போய் கேட்டாலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அப்படி பண்ணதா கிடைக்கும். இதுதான் என்னோட ஸ்டைலும். இதுக்கப்புறம் அந்த டேரண்டினாவை காட்டுறாங்க. அவ வேற எங்கேயோ போறா. பின்னாடி ஒரு பட்லரும் கேக்குறான், அம்மா நீங்க வந்து எங்க போறீங்க டேரண்டினா? உங்களோட காயம் அது இன்னமும் ஆறல, கொலப்படாதீங்க, நான் வந்துடுறேன். ஏன்னா ஹோலி சிஸ்டர் வந்து ஒரு டான்ஸரா நாமினேட் பண்ணிருக்காங்க. அதனால நான் போகணும், பிராக்டிஸ் பண்ணி நான் வந்து யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். இதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு போகும்போதே டான்ஸ் ஆஃப் ஃபேரி அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது. 1000 வருஷமாவே இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதான். இந்த ஃபெஸ்டிவல் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தத்தான். இந்த சிட்டியும் இந்த மத்த விஷயத்தையும் எந்த விதமான பிரச்சனையில இருந்தும் இந்த விஷயம் தான் ப்ரொடெக்ட் பண்ணான். இதுல பெரிய ஃபேமிலில இருந்து சில பல ஆளுங்க டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல டேரண்டினாவும் ஆடப்போறா. பார்க்கலாம், நம்ம உள்ள போனாதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அங்க உள்ள அவங்களால போக முடியல. அம்மா நீங்களாம் யாரு? இங்க ஆத்தரைஸ்டு பீப்புள், அவங்களால தான் உள்ளே போக முடியும். தப்பா சொல்றீங்க, நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். பாருங்க எங்களோட காஸ்டியூம்லாம் டான்ஸ் ஆட தான் வந்திருக்கோம். அது சரி, ஆனா உங்களை பார்க்கும் போது அப்படி தெரியலையே. இல்ல நீங்க நல்லா பார்க்கணும், எங்களோட பாடியை பாருங்க. ஆமா அது கியூட்டா இருக்கு. அது சரி, ஸ்வாட் எதுக்கு உங்க கையில? அதுவா, இது சும்மா டம்மி. பாருங்க நாங்க சும்மா பர்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தோம். ஆனா எந்த வந்து ரியல் ஆச்சு. அந்த நைட்ஸ் வந்து அப்படியே நம்பிடுறாங்க. இவங்க உள்ள போகும்போதே அங்க லீனா கேக்குறா, ஆமா எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, நான் வந்து என்ன பண்ணுவேன் உள்ள போய்? கொல்லப்படாத, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கான் பாத்தியா, அவனுக்கும் ஊத உண்டி தான் வரும், ப்ளே பண்ண வராது. அதனால பிரச்சனை இல்ல. உள்ள போகும்போதே 2 பேர் வந்து நம்ம டெராண்டினாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. கேள்விப்பட்டியா, அந்த பெல்பெரி ஃபேமிலில இருந்து அந்த பொண்ணு வந்திருக்காளாம். கிட்ட அந்த டோபஸ் கில்லருக்கு தப்பி தவறி கூட கிட்டே போகாத. என்னோட அப்பா வந்து சொன்னாரு, நீ கிட்ட போனா கர்ஸ் ஆயிடுவியா. உங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்த மாதிரி இருக்கு. இவங்க பேசுற விஷயத்த பார்த்தா அப்படி தெரியல, இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அவங்க முன்னாடி போய் பாக்குறாங்க, டெராண்டினா அங்கதான் இருக்கா. டெராண்டினாவை பார்த்தோன்னே லீனா யோசிக்கிறா, அட நீ இன்னமும் உயிரோட தான் இருக்கியா? டெராண்டினாவுக்கு புரியுது, அட நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்தது ஒரு விஷயமா தான். நீ வந்து இன்னமும் அந்த வீக்டு டிராகன் அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்க, அது வந்து என்னோட கண்ட்ரோலையும் மீறி போச்சு. இதுக்கு மேலேயும் அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி ஏதோ ஒண்ணு வந்து திரும்பவும் சிட்டிக்கு வர மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ண முடியாதா? இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா அங்க வரேன். அந்த பையன் கேட்காம அவனோட ஸ்கில்ல வச்சு கட்டி போடுறான். எவ்வளவு கேட்கறான், இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அப்படியே இருக்கமாக்க அவளோட கால் அப்படியே நசுங்குது. ஆல்ரெடி அங்க இன்ஜுரியா இருக்கா. இதனால அவளுக்கு இன்னமும் வலிக்குது. இந்த சைடு லீனாவும் யோசிக்கிறா, என்ன பண்றது இப்போ, நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? லீனா கேட்டா கம்முன்னு இருக்க சொல்றா. வந்து அதுக்காக தானே ப்ராமிஸே பண்ணி இங்க வந்த, இப்போ நீ உடைக்க முடியாது. லீனாவால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அவளுக்கு ரொம்ப வலிக்குமா, அங்க லீனா காப்பாத்தி விடுறா. என் கூட நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். இதே மாதிரி அவங்க தப்பிச்சு போறாங்க. அந்த பையன் தாக்க வந்தா லீனா அப்படியே காப்பாத்துறா. அந்த பையனும் மேல போய் தேடி பாக்குறான். ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க 2 பேரை காணோம். மன்னிச்சிருங்க, அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்பட வேணாம், இந்த ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் இந்த சிட்டிக்குள்ள தான் இருப்பாங்க. கண்டிப்பா நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியும். இந்த சைடு அவங்க ஒரு எத்துக்கு வந்துடுறாங்க. அங்க டெராண்டினாக்கு புரியல, ஆமா நீ எதுக்கு எனக்கு காப்பாத்தின எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பர்சன் சொல்றான், இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த கல்லு இது வந்து ஏன் திரும்ப ஜொலிக்குது? இல்ல ஃபேரி மோனார் கூட சர்வெண்ட்டை சீல் பண்ணி வச்சிருக்காங்களாம். தான் இந்த ஃபேரி உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு ஒரு கார்டியனா இருக்காரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிச்சுவல் இதுதான் ஒரு அமைதியாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லாருக்குமே தெரியாத விஷயம். இதுவே இது உடஞ்சு போனா அப்புறம் அங்க வந்து என்ன ஆகும்? ஆமா நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அப்புறம் ஏன் நீங்க ஒரு சாங்க பாடக்கூடாது? இந்த சைடு நம்ம லைட்டை காட்டுறாங்க. லைட் அவங்க பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். அம்மா போதும் நித்துங்க, இந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் பண்ணுவீங்க? நீங்க இப்பதான் ஃபைட் பண்ணீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் வந்து தேவை. ஏன்னா நீங்க அவளுக்கும் ஹீலும் ஆகல. ஏன்னா நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல எஸ் ரேங்க் மிஷினும் கிடைக்கும். லீனாவும் இப்போ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா. கவலைப்பட வேணாம், லீனா கண்டிப்பா நல்லா இருப்பா. ஏன்னா ஒரு ஸ்வாட் செயின்ட். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற போறீங்க. இந்த சைடு அங்க பறவையெல்லாம் விட்டு அவ செக் பண்றா, இந்த மாதிரி எங்க இருக்காங்கன்னு. நான் திடீர்னு பறவைலாம் அப்படியே பின்னாடி வருது. பறவைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதெல்லாம் ரொம்ப பயப்படுதா. எல்லாம் பூ வச்செல்லாம் செக் பண்ணும் போது தான் தெரியுது இங்க வந்து ஏதோ ஒண்ணு சரியில்லை. அதுக்கு வச்சு செக் பண்ணா அங்க அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. இவங்க தேடி வந்த விஷயம் அது இங்கேயே ஓவர் ஆகுது. இதுக்கு மேல அப்போனா நிலைமை இன்னமும் மோசமாக போகுது. அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் இந்த சைடு அவங்க 2 பேருக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் இருக்கும்
இருக்கும்ல, அதுக்குள்ள கருப்பா ஏதோ ஒரு விஷயம் போகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. என்னது இதுக்கப்புறம் என்னதான் ஆக போகுது அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.